Hi friends, welcome to Dharani Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன டைப் வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தோட தோலெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்துட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு சின்ன வாழைப்பழமாக எடுத்தீங்கன்னா 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு வாழைப்பழத்தை நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இது ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணால் போதும், நல்லா மேஷ் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட நான் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர். பழத்தில் ஏற்கனவே வந்துட்டு இனிப்பு சுவை இருக்கும். நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு சுகர் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை வந்துட்டு வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரையும் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு வாழைப்பழம் ரவா எல்லாமே சேர்ந்து ஊறி சூப்பராக இருக்குது. இதை நல்லா வந்துட்டு நம்ம ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுப்போம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் வந்துட்டு வாழைப்பழம் வச்சு நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கோம். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட சால்ட்டு ஒரு பிஞ்சராக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கு சேர்த்துக்கிறேன். பச்சைப்பால் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேட்டரி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காய வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். நம்ம வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா வெளில வந்துட்டு ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். ஒன் சைடு நல்லா வெந்துட்டு திருப்பி விட்டு இன்னொரு சைடு நம்ம வேக வச்சிடலாம். நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம். வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரன்ச்சியான டேஸ்டியான வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிட்டு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.